மாலை நேரத்தின் 7 சவால்கள். மோனக் கொலையாளி. கடிகாரம். கோடிக்கணக்கான இந்தியர்கள் வளர்சிதை மாற்ற நெருக்கடியால் உயிரியல் கடிகாரத்தை பின்பற்றாததால் 10 கோடி மக்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 13 கோடி மக்கள் நீரிழிவு நோய்க்கு முந்தைய நிலையில் உள்ளனர். 25 கோடி மக்கள் கொழுப்பு கல்லீரலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 10 கோடி மக்கள் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 10 கோடி மக்கள் தூக்கத்தில் மூச்சுத்திணறல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 22 கோடி மக்கள் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் 14 லட்சம் மக்கள் புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர். இன்சுலின் அளவு குறையும் போது சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும். காலை 9 முதல் 12 மணி வரை இன்சுலின் உணர்திறன் இருக்கும் நேரம். சாப்பிடுவதற்கு உகந்த நேரம் மதியம் 1 மணி வரை. நல்ல மதிய உணவு உண்ணுங்கள். மதியம் 1 மணி முதல் 6 மணி வரை இன்சுலின் அளவு குறையத் தொடங்கும். இந்த நேரத்தில் நாம் சாப்பிட்டால் எந்த பயனும் இல்லை. சர்க்கரையின் அளவு மட்டுமே அதிகரிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டால் அதன் விளைவுகள் தொடங்கும். பார்க்கலாம். மாலை 6 மணிக்கும் 10 மணிக்கும் சாப்பிடும்போது என்ன வித்தியாசம்? மாலை 6 மணிக்கு சாப்பிட்டால் உங்கள் சர்க்கரை அளவு 140 மில்லிகிராமை விட மிகவும் குறைவாக இருக்கும். நீங்கள் இரவு 10 மணிக்கு சாப்பிட்டால் உங்கள் சர்க்கரை அளவு 210 மில்லிகிராமை விட அதிகமாக இருக்கும். இதை எப்படி தவிர்ப்பது? நீங்கள் உங்கள் உணவை ஒரு தலைவரைப் போல உண்ண வேண்டும். காலை உணவு 7 மணி. மதிய உணவு 1 மணி. இரவு உணவு மாலை 7 மணிக்கு முன். இதை 30 நாட்களுக்கு பயிற்சி செய்யுங்கள். என்ன நடக்கிறது என்று பாருங்கள்.